மாறனோட ஃப்ரெண்ட் மது வந்துட்டு நேராக விஜய்கிட்ட போயிட்டு அவ்வளோதான் அவங்ககிட்டலாம் வச்சுக்காது, என்னை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்காத, நான் அவ்வளோ மோசமான ஆள், என் மாறன் கேட்டனா ஒன்றும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இவளுக்கு மாறன் மேலே ஒரு கண் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு இவளை வச்சு ஒரு ப்ளே பண்ணுவோன்ற மாதிரி பிளானை போட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பிருந்தா வந்துட்டு காலேஜுக்கு போனவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லையே, என்னாச்சுன்னு தெரியலையே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு வள்ளி பதட்டப்பட அப்புறமா வீரா அவங்க ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் வரலையா அப்படின்னு அவரு கேட்குறாரு. என்னடா இது, ஒரு பொண்டாட்டி வரலன்னு கூட தெரியாது, கூட்டிகிட்டு வரணும்னு அறிவில்லையா அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. பிருந்தா வரலேன்னு எல்லாரும் டென்ஷனாக இருக்க தேடி பார்க்கலான்னு கிளம்புற நேரத்தில் பிருந்தாவே வராங்க. சந்தோஷமாக வந்துட்டு என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு, சொல்லிட்டு போக மாட்டேன்னு கார்த்திக் ஒரு பக்கம் கேட்க, நான் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கேன் பார்ட் டைமாக ஒரு பியூட்டி பார்லரில், என் வேலை ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, முதல் நான் சம்பளம் கொடுத்துருக்காங்க, அங்கேயே ஒரு கோர்ஸ் இருக்கான், அதை ஒரு மாதம் முடிச்சிட்டேன்னா வந்துட்டு எனக்கு நிறைய சம்பளத்தோடு அங்கேயே வேலை கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. எல்லோரும் ஒரு மாதிரி முகமே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தாக்கா பண்ணோன்னு சொல்லிட்டு வீரா கிட்டே வந்து கொடுக்க, இல்லை வேணாம் நீயே வச்சுக்கோன்னு சந்தோஷமாக சொல்லிடுறாங்க அவங்க. எல்லோரும் ஒரு மாதிரி உம்முன்னு போகிறத பிருந்தா நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. அப்போ பிருந்தா அங்கேயுமே வந்துட்டு என் வேலை இப்படி இருந்துச்சு, எனக்கு இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அவங்க வேலைக்கு போவது பிடிக்காதனால எல்லோரும் ஏஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் போயிட்டு வீராவும் வள்ளியும் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ பிருந்தா போயிட்டு, அக்கா இதுக்கா அதுக்கா நம்ம நல்லபடியாக வந்துடலாம், நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்ல, இப்போ இதுக்கப்புறம் எல்லோரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு இது பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க, இப்போ இதெல்லாம் தேவையா பிருந்தா, நீ எதுக்கு வேலைக்கு போகணும், நீ ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு வீரா வந்து சொல்கிறாங்க. நான் ஏன் போகக்கூடாது, நீ மட்டும் படிச்சுக்கிட்டே வந்து ஆட்டோ ஓட்டுவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், நான் மட்டும் இதெல்லாம் செய்யக்கூடாதா, நானும் செய்வேன், எங்கள் வீட்டுக்காக நான் பண்ணணும், வழியும் மாணிக்கு நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி என்ன எப்படி பேசுகிறீங்க, நான் இந்த வீட்டுக்காக பண்ணக்கூடாதுன்னு செய்யுங்க, பாருமா சொல்கிறது கேளுடி, இதுக்கு தான் உன்னை அண்ணன் படிக்க வச்சுச்சா, நல்ல ஒரு பெரிய வேலைக்கு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்குடி, படித்து முடிச்சுட்டு அப்போ கொண்டு வந்து குட்ரி, நாங்கள் யாரும் வாங்கிக்க மாட்டோன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல உடனே கோவமாயி, முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கேன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன்னு வீரா அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் கண்மணி தடுத்து நிறுத்தாங்க, நீங்கள் பார்ட்டி வீரா சொன்னால் கரெக்டாக இருக்கும் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் கடைக்கு போகிறாங்க. இங்கே ராகவன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு யாரோ பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்த 5000 ரூபாவை எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ வெளியே போயிடுறாரு. கார்த்திக் வந்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணுறாரு. கார்த்திக் அதுக்கப்புறமா மாறன் வந்தோன்னா அவர் வெளியே போயிடுறாரு. அப்புறம் ராகவன் வராரு. இந்த மாதிரி கண்மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், பணம் எடுத்து கூட்டுறான்னு அம்மாவும் சித்தி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். சரின்ட்டு இவர் போய் தலால் பணம் தேடினா பணமே காணோம். ராகவன் கிட்டே கேட்குறாங்க, என்ன பணம் எடுத்தியாடா, நான் ஆமாடா என் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டுன்னு பணம் கேட்டான், அதான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே மாறன் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் பண்ணணுன்றதுன்னு ஏன்னா இப்படி பண்ண, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம், உன்னை யார் முதல்ல வந்துட்டு கலாலெல்லாம் கை வைக்க சொன்னது அப்படின்னு கேட்டுடுறாரு. வீரா உடனே அமைதியாரான்னு சொல்கிறாங்க. சாரிடா தப்புடா, நான் இனிமேல் கை வைக்க மாட்டேன், மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு போயிடுறாரு ராகவன். எதுக்கு இப்படி பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் செலவு நம்ம எதுக்காக வச்சுக்கணும்னு அவருக்கு தெரியாதுல்லடா, விடுடா அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்துட்டு பாப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மாறன்லேருந்து எல்லாருமே. ராகவன் மட்டும் காணுமேன்னு பிருந்தா கேட்க, தெரியல இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரே பிரச்சனையாக ஆகிடுது. அதுக்கப்புறம் இவன் தான் பெரிய ஆளாச்சு, இவன் கடையில் கூட நம்ம எதுவும் கை வைக்கூடாது, அவன் கடை, அவன் சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் நடந்துக்கணும்னு ராகவன் சொல்ல, என்னடா ஆச்சு, நான் அதை ஏதோ கோர்ட்டில் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கார்த்திக் வந்து அதை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வச்சுருந்த பணம்டான்னு சொல்ல, நீ யார்டா என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுடுறாரு. இதனால் மாறன் வீரா எல்லாருமே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. அடித்து வேற செஞ்சிட்டாரு மாறனை. இதை பார்க்கும்போது ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. உனக்காக அவன் ஜெயிலுக்கே போயிருக்கான்டா, கொலைகாரன்ற பட்டத்தையே வாங்கிட்டான்டா, நீ என்னடா இவ்வளோ அசால்ட்டாக கேட்குறியடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.